அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. மை நேம் இஸ் ஹாஜரா. இன்றைக்கி நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட பிறப்பை பற்றி ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரபியுல் அவ்வலுங்கிற மாதத்தில் மக்காவில் பிறந்தாங்க. அவங்களுடைய தந்தை பெயர் அப்துல்லா, அவங்களோட தாய் பெயர் ஆமினா. அப்துல்லா நபி பிறக்கிறதுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடியே மௌத்தாயிடுறாங்க. அவங்க மதர் ஆமினா நபிக்கு 6 வயசாக இருக்கும்போது மௌத்தாயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க தாத்தா தான் வளர்த்துட்டு இருந்தாங்க. அவங்க நபிக்கு 8 வயசாக இருக்கும்போது மௌத்தாயிடுறாங்க. நபி பிறந்த ஆண்டை யானை ஆண்டுன்னு சொல்கிறாங்க. இந்த யானை ஆண்டை சூரா அல்ஃபீலில் குறிப்பிட்டிருக்காங்க. பின்ன அரபு கண்ட்ரீஸில் பிறந்த கொஞ்ச நாளிலேயே கொண்டு போய் வில்லேஜில் விட்டுருவாங்க. ஏன்னா குட் மேனர்ஸ் அங்கே ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு, அடுத்தது தூய்மையான பழக்கத்தையெல்லாம் கற்றுக்கிறதுக்கு, அதுக்காக கொண்டு போய் அங்கே விட்டுருவாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க நர்சிங் மதராக இருந்தது துவைபா. செகண்ட் ஹலீமாங்கிறவங்க தான் அவங்கள பார்த்துக்கிட்டாங்க. ஹலீமாட்ட நபி இருக்கும்போது ஹலீமா அவங்களுக்கு பரக்கத் நிறைஞ்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் 4 to 5 வயசில் ஆமினா கிட்டே போயிடுறாங்க. போயிட்டு அங்கேருந்து மறுபடியும் திருப்பி ஹலீமா கிட்டேயே வந்துடுறாங்க. நபி அவர்களுடைய தாத்தா அப்துல் முத்தலிஃபுங்கிறவங்க மௌத்தானதுக்கப்புறம் அவங்களுடைய பெரியப்பா தான் வளர்த்துறாங்க. அவங்க பெயர் அபுதாலிப். அவங்க தான் நபியை கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. அவங்களால நபிக்கு கல்வி அறிவு கொடுக்க முடியாத அளவுக்கு வசதி இல்லை. அதனால அவங்க ஷெப்பர்ட், ஆடு மேய்க்கிறவங்களா வேலை செஞ்சிட்ருந்தாங்க. அதுக்கப்புறம் வியாபாரம் செய்கிறவங்க, ஒரு வியாபாரியாகவும் இருந்தாங்க, ஒரு நேர்மையான வியாபாரியாக இருந்தாங்க. அடுத்தது நபிக்கு எப்போ நபித்துவம் கிடச்சிதுன்னா, நபி அவர்கள் சவுதி அரேபியாவில் நூறுங்கிற மவுண்டெயினில் ஹீரா குகைன்னு இருக்குது. அங்கே தியானத்துக்காக போயிருக்கும்போது 40 வயசில் ஹீரா குகையில் தியானத்தில் இருந்தபோது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலம் அவங்களுக்கு வஹி, அதாவது இறை செய்தி அனுப்பப்பட்டது. பின்னர் அவர் இறை தூதராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அல்லாஹ்வின் தூதர்களோட வரிசையில் இறுதியானவர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சூரா அலக்கில் 96ல் ஃபர்ஸ்ட் வேர்ஸ் 1 to 3 அதில் இக்ரா, ஓதுவீராக அப்படின்னு சொல்கிறாருங்க. அப்போ நபி எனக்கு ஓத தெரியாது அப்படிங்கிறாங்க. மறுபடியும் அவங்க ஓதுவீராகன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நபி தானாகவே ஓத ஆரம்பித்தார். இந்த செய்தியை போய் அவங்களுடைய மனைவி கதீஜா நாயகிட்ட சொல்கிறாங்க. இப்போ இஸ்லாம் ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்கிறப்போ, அப்போ இஸ்லாம் ஏற்றுக்கிட்ட முதல் பெண்மணி கதீஜா நாயகம். செகண்ட் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏற்றுக்கிறாங்க. மூணாவது அலி ரலியல்லாஹு அன்ஹு ஏற்றுக்கிறாங்க. நாலாவது ஜெயித் இப்னு ஹாரிஸ், இவங்களையெல்லாம் ஜெயிதுன்னு அழைப்பாங்க. இவங்கெல்லாம் இஸ்லாம் சொன்னோன்னே எடுத்துட்டாங்க. அடுத்தது பார்க்க போகிறது நபியோட மெஹராஜ் பயணம். மெஹராஜ் பயணம் நபி மக்காவிலேருந்து அக்ஸாவுக்கு போய் அங்கேருந்து வானத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலம். அவங்க வானத்துக்கு போகிற ஒரு ஹெல்ப் பண்ண அனிமல் பேர் புராக்கு. இது ஹார்ஸ் மாதிரியும் இருக்காது, ஒரு கழுதை மாதிரியும் இருக்காது. ஆனால் வெள்ளையாக இருக்கும், விங்ஸ் வச்சுருக்கும், ரொம்ப ஸ்பீடாக போகும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபியை கூட்டிகிட்டு போகிறாரு. ஃபஸ்ட்டு பைத்துல் முகத்தஸ் போய் அங்கேருந்து மெஹராஜ் பயணம் ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டு முதல் வானத்துக்கு போகிறாங்க. முதல் வானத்தில் அவங்க யாரை பார்க்குறாங்கன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்க்குறாங்க. அவங்கள பார்த்தோன்னே நபி சலாம் சொல்கிறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்கிறாங்க. அவங்க ரைட் சைடு பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. அவங்களோட லெஃப்ட் சைடை பார்த்துட்டு அழுகிறாங்க. ஏன்னா சில பேர் தான் சொர்க்கத்துக்கு போகிறாங்க, சில பேர் நரகத்துக்கு போகிறாங்க. அதனால அவங்க சிரிக்கவும் செய்கிறாங்க, அழுகவும் செய்கிறாங்க. அடுத்து 2வது வானத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்குறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் மற்றும் யஹ்யா அலைஹிஸ்ஸலாமை பார்க்குறாங்க. அவங்களுக்கும் சலாம் சொல்லிவிட்டு 3ஆம் வானத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்க்குறாங்க. அவங்களுக்கும் சலாம் சொல்லிவிட்டு 4வது வானத்துக்கு போகிறாங்க. அங்கே இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்துட்டு சலாம் சொல்கிறாங்க. 5வது ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், மூசா நபியோட தம்பி, அவங்களையும் பார்த்துட்டு சலாம் சொல்லிவிட்டு 6வது வானத்துக்கு போகிறாங்க. அங்கே போனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் சலாம் சொல்லிவிட்டு அவங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அழுகிறாங்க. அப்போ நபி கேட்குறாங்க, ஏன் அழுகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, நபி சொல்லி இஸ்லாம் தான்
இஸ்லாமை ஏற்று சில பேர் தான் சொர்க்கத்துக்கு போகிறாங்க. ஆனால் மூசா நபி அவங்க சொல்லி சில பேர் தான் இஸ்லாமை ஏற்றுக்கிட்டாங்க, பல பேர் ஏற்றுக்கலை. அதனால அவங்களெல்லாம் நரகத்துக்கு போகிறாங்கன்னு சொல்லி அவங்க அழுகிறாங்க. அடுத்தது 7வது வானத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்க்குறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் கௌபாவை டெவலப் பண்ணவங்க.